Welcome to Tunuri. குழந்தைகளே, இன்னைக்கு நம்ம நரியும் கொக்கும் கதைய பத்தி பார்க்க போறோம். அது ஒரு அடர்ந்த காடு. அங்கு பல விலங்குகள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன. ஆனால் அந்த காட்டில் ஒரு நரி மட்டும் வேறுபட்டது. அந்த நரிக்கு மற்றவர்களை ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதை பார்த்து சிரிப்பதே ஒரு பழக்கம். இந்த காட்டுல யாரையும் ஏமாத்த முடியாதா? என்னால எல்லாரையும் ஏமாத்த முடியும். அதே காட்டில் ஒரு அறிவு மிகுந்த கொக்கும் இருந்தது. அனைத்து விலங்குகளும் அந்த கொக்கை மதித்தன. நம்ம கொக்கு ரொம்ப ஸ்மார்ட். காட்டிலேயே அதுதான் ரொம்ப அறிவுள்ள பறவை. என்ன இது, எல்லாரும் கொக்கை மட்டும்தான் பாராட்டுறாங்க. நானும் ஒரு புத்திசாலி தானே. இந்த கொக்கை நல்லா ஏமாத்தணும். நண்பனே கொக்கே, நாளை என் வீட்டில் உனக்காக ஒரு விருந்து வைக்கிறேன். நீ வருவாயா? நன்றி நண்பா, நிச்சயம் வருகிறேன். இன்று கொக்கு நம்மிடம் நன்றாக ஏமாற போகிறது. இன்று வேடிக்கைதான். வா நண்பா, உனக்காகவே இந்த சுவையான சூப். நரி சூப்பை அகன்ற தட்டில் ஊற்றி கொடுத்தது. ஓ, என்னால் குடிக்க முடியலையே. என்ன அருமையான சூப். நண்பா, சூப் எப்படி இருந்தது? மிகவும் சுவையாக இருந்தது நண்பா. கொக்கு ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது, ஆனால் எதுவும் சொல்லவில்லை. நண்பா, நீ இன்று எனக்கு விருந்து வைச்சாய். நாளை என் வீட்டில் நானும் உனக்கு விருந்து வைக்க விரும்புகிறேன். நீ வருவாயா? நிச்சயமாக வருவேன். கொக்கை ஏமாத்திட்டேன். என்ன புத்திசாலினா. இந்த நரிக்கு இன்று ஒரு நல்ல பாடம் சொல்லி தரணும். வா நண்பா, உனக்காகவே இந்த சுவையான சூப். கொக்கு சூப்பை சிறிய துளை கொண்ட நீண்ட குவளைகளில் ஊற்றியது. ஐயோ, என்னால குடிக்க முடியலையே. நண்பா, சூப் எப்படி இருக்கு? சுவையா இருக்கா? ரொம்ப நல்லா இருக்கு. அப்போது தான் நரி தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்தது. நண்பா, என்னை மன்னித்து விடு. நான் தவறு செய்து விட்டேன். இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு நரி தன் தவறை புரிந்து கொண்டு நல்லவனாக வாழ ஆரம்பித்தது. இந்த கதையிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது என்னவென்றால், பிறரை ஏமாற்றினால் ஒரு நாள் நாமும் ஏமாறுவோம். நன்றி குழந்தைகளே. நன்றி ஆசிரியரே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.